எல்லாருக்கும் நினைவு இருக்கும், பிடிஆர் ஃபைல்ஸ் வெளியாச்சு. 30,000 கோடி ஒரு ஆண்டுல 30,000 கோடியை இவங்க சம்பாரிச்சிருக்காங்க. அது பேர் சொல்லி சொல்றாரு உதயநிதியும் சபரீசனும். அந்த குரல் பதிவை வெளியிட்டதே இந்த சவுக்கு சங்கர் தான். இதுக்கு பிறகுதான் ஏப்ரல் 25 அன்னைக்கு சரியா முதல் குரல் பதிவு வெளிவந்த 5 நாட்கள்ல 2வது குரல் பதிவை அண்ணாமலை வெளியிடுறாரு. இப்ப ஒரு 4 நாள் முன்னாடி இந்த சவுக்கு சங்கர் இந்த குரல் பதிவு வெளியானது, அதுல இருக்கிற பின்புல செய்திகளை பத்தி என்ன சொல்றாருன்னு நீங்களே கேளுங்க. ஒரு நாள் ஓய்வில் இருந்தேன். அப்போது திரு பிரவீன் சக்கரவர்த்தி என்னை அழைத்தார். டெல்லியில் உள்ள ஒரு முக்கியமான பத்திரிகையாளரிடம் ஒரு ஆடியோ இருக்கிறது. அந்த ஆடியோ தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் தியாகராஜனுடைய ஆடியோ. நீங்கள் அதை பதிப்பிக்கிறீர்களா என்று கேட்டார். எடுத்து போட்டேன் ட்விட்டர்ல. தீச்சு அதுலதான் சொல்றாரு 30,000 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. அப்புறம் மறுநாளோ அல்லது அதற்கு அடுத்த நாளோ 2வது ஆடியோ அனுப்பினார். அடுத்த டேப்பை நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2வது ஆடியோவை அண்ணாமலையிட்டு கொடுத்துட்டேன். அண்ணாமலை சப்டைட்டில் எல்லாம் போட்டு அதை ரிலீஸ் பண்ணார். பிறகு சில நாட்கள் கழித்து பார்த்தால் ஒரு எனது அருமை நண்பர் திரு பிடிஆர் தியாகராஜனையே சந்திக்க நேர்ந்தது. அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது அவர் உரையாடி கொண்டிருந்த போது இந்த டேப் சொன்ன உடனே அதை ரெக்கார்ட் பண்ணது பிரவீன் அப்படின்னாரு. எப்படி சார் சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டேன். டேட்டை கூட சொன்னாரு. 27 ஜனவரி இதே டேபிளில் என்னோடு உணவருந்தி கொண்டு என்னிடம் பேசிக்கொண்டே பிரவீன் சக்கரவர்த்தி பதிவு செய்த உரையாடல்னு சொன்னார். குரல் பதிவை பதிவு செஞ்சது காங்கிரஸ்காரர். அவரு சவுக்கு சங்கர் கிட்ட கொடுக்கிறாரு. 2வது குரல் பதிவை எதற்காக இவர் அண்ணாமலை கிட்ட கொடுக்கணும்? காசுக்கு வித்தாரா?